அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் ஒருவர் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள். அந்த அமல் எத்தகைய அமலாக இருக்க வேண்டும் என்றால், அதனை நான் உலக வாழ்வில் கடைபிடித்து வாழும் காலமெல்லாம் எனக்கு அந்த ஒரு அமலின் மூலமாக சொர்க்கம் கிடைக்க வேண்டும். என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற ஒரு புனிதமான அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து அந்த நபித்தோழர் கேட்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹுவை துதிப்பதில், திக்ர் செய்வதிலேயே திளைத்திருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ உருவாக்கி கொள்வாயாக. அது உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி